நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நான் தொடர்ந்து உங்கள் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததான பிரசங்கங்களை மையமாக வச்சு தான் தியானம் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கு அவர் தம்முடைய சீஷரோடு கூட உயிர் தெழுந்த பின்பு, உயிரோடு இருந்த பொழுதல்ல, தாம் உயிரோடு கூட எழும்பின பின்பு பேசின ஒரு முக்கியமான வார்த்தையை உங்கள் கூட நான் தியானிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே சீஷர்களுக்கு மத்தியிலே உயிர் தெழுந்த ஆண்டவர் தம்மை உயிருள்ளவராக காண்பிக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் உயிரோடு கூட இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சீஷர்களுக்கு முன்பு ஆண்டவர் வந்து தம்மை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு முறை அப்படி காண்பித்த போது அங்கே தோமா இல்லை. இந்த 12 பேரில் ஒருவராகிய தோமா இல்லை. அப்போ தோமா என்ன சொல்கிறாரு? சீஷர்லாம் சொல்கிறத கேட்டுட்டு, இல்லை நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஆண்டவர் வந்தார்னு சொல்கிறீங்க, ஏன்னா அவரை நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன். நான் எப்போ திரும்ப நம்புவேன்? நான் எப்போ திரும்ப அவரை விசுவாசிப்பேன்? அவரை நான் நேராக பார்த்து, அவருடைய காயங்களை என் கண்களால் பார்த்து, அந்த காயங்களில் என் விரலை விட்டு அது உண்மைதானா, அந்த சரீரம் உயிர் தெழுந்த சரீரம் உண்மைதானா அல்லது அது ஒரு ஆவியா, இதெல்லாம் நான் பார்க்கணும். என் விரலை அந்த காயங்களில் வைக்கணும், என் கைகளை அந்த விழாவில் ஒருத்தன் குத்துனானே, ஈட்டினால் குத்துனானே அவரை, அப்போது ஒரு பெரிய ஓட்டை விழுந்து தண்ணியும் ரத்தமும் வந்துச்சுல்ல, அங்கே என் கைகளை வைக்கணும், அப்போ தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? திரும்ப ஒரு நாள், ஒரு சில நாட்களுக்குள் ஆண்டவர் மீண்டும் சீஷர் நடுவிலே வருகிறார். வந்து இந்த தோமாவை பார்த்து சொல்கிறாங்க, தோமாவே நீ வா, என்னை தொடு, என்னை தொட்டுப்பார், என்ன உன் விரலை என் காயத்தில் வச்சுப்பார், உன் கைகளை என் விழாவில் போட்டுப்பார், தொட்டுப்பார் என்ன அப்படின்னு சொன்ன உடனே தோமா அழுகிறார். ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ தான் ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு தியானிக்க போகிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தோமாவே, நான் உன் கூட இருந்தும் என்ன கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலாக நான் இருந்து என் காரியங்களெல்லாம் உங்களுக்கு விளக்கின பின்பும் என்ன நான் உயிரோடு கூட எழுந்திருப்பதை உன்னால் நம்ப முடியவில்லை, உன்னால் விசுவாசிக்க முடியவில்லை. நீ என்னை தொட்டு என் காயங்களையெல்லாம் பார்த்த பின்பு தான் விசுவாசிப்பேன் என்று உன் சொந்த வாயினால் அறிக்கை பண்ணியிருக்கிற என்ன, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய் இப்பொழுது. ஆனால் காணாமலே, என்னை பாராமலே, என்னை தொடாமலே விசுவாசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கத்தான் போகிறது, அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். என் அன்பு நண்பர்களே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, கடவுள் அப்படின்னாலே பொதுவாக மனுஷன் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். கடவுளை நான் தொழுது கொள்ளணும் அப்படின்னா எனக்கு முன்பு அவர் இருக்கணும், எனக்கு முன்பு ஒரு உருவம் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், அநேகர் என்ன சிலைகளை வைத்து அதற்கு முன்பு தங்கள் வணக்கத்தை செலுத்துகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு உருவம் வேணும் வழிபடுவதற்கு. கவனிக்கிறீங்களா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ அவரை காணவில்லை, ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவரை முகமுகமாக நம்மில் அநேகர் இதுவரையில் தரிசித்ததில்லை, ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இரட்சகர் சொன்னார், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் சொன்னார், இப்படி காணாமலே அன்பு கூறுகிறவர்கள், காணாமலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். they are more blessed. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை, விசேஷமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய விசுவாசம் என்பது விலையேற பெற்றது, அதற்கு ஈடு என எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? விசுவாசித்தவன் பாக்கியவான், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கவனிக்கிறீங்களா?
விசுவாசத்துக்கு தான் தேவன் எவ்வளவு கனத்தை கொடுக்கிறார் தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருந்தால் அவரோடு கூட நடக்கலாம். அதான் ஒரே வழியில் ஆண்டவர் சொல்கிறாங்க பாருங்க, விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இந்த ஃபெய்த் யாருக்குள்ள இருக்குதோ அவங்கள தேவன் எவ்வளோ விரும்புகிறார் தெரியுமா? இன்ஃபேக்ட் ஆழமாக நம்ம இதை பற்றி தியானம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபெய்த்தை, இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வைத்தவரே அவர் தான், நமக்குள்ளே துவக்கினவரே அவர் தான். அப்படி தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? 1-2 வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ நமக்குள்ளே இந்த விசுவாசத்தை வைத்தவர் நாம் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, glory be to God. விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்தோன்னு வைங்களேன், அநேக நேரம் ஏமாந்துருவோம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும், சூழ்நிலைகள் பாதகமாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிட்டே வாங்க, பைபிளில் கொர்நேலியுங்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த மனிதன் தேவனை முகமுகமாய் பார்க்கலை, ஆனால் விசுவாசிக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னு விசுவாசிக்கிறார். அவர் ஒரு யூதன் அல்ல, அவர் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, ஆனால் மெய்யான தேவனை அவர் விசுவாசிக்கிறார். அவர் ஒரு ரோம போர் சேவகன், 100க்கு அதிபதி, சரியா? ஆனால் ஆண்டவர் மேலே அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்குது. மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, கூடவே அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அந்த விசுவாசமும் இருக்குது அவருக்கு. அதனால்தான் அவருடைய ஜெபங்கள், அவருடைய தான தர்மங்கள் எங்கே போச்சான்? பரலோகத்துக்கு எட்டினது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவர் ரட்சகரை பார்த்துக்கிறதா? இயேசுவை பற்றி இவருக்கு தெரியுமானா தெரியாது. இவருக்கு தெரியாது, சுவிசேஷம் தெரியாது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கொர்நேலியுங்கிற மனிதருக்கு தேவன் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தது தெரியாது, அவர் சிலுவையில் மரித்தது தெரியாது. ஆனால் மெய்யான தேவன் ஒருவர் உண்டுன்னு விசுவாசிக்கிறார் பாருங்க, ஜெபிக்கிறார் பாருங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறார் பாருங்க. இது தேவ சந்நிதிக்கு எட்டின போது தேவ தூதனே வானத்திலிருந்து இறங்கி வருகிறாருங்க. கவனிக்கிறீங்களா? இறங்கி வந்து அவருக்கு பேதுருவை பற்றி சொல்லி, பேதுரு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாக அறிவித்து, அதை கேட்டுக்கொண்டிருந்த போதே கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினது போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இங்கே நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பேதுரு பேசும்போது அதை அப்படியே நம்புகிறார், அவர் அப்படியே விசுவாசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த கொர்நேலியு பார்க்கல, தேவனை முகமுகமாக பார்க்கல. ஒரு தேவ தூதன் வந்து சாதாரணமாக அவருக்கு சொல்கிறாரு, பேதுருவை நீ அழைத்து வா. உடனே ஆள் அனுப்புகிறாரு, பேதுருவை கூட்டிகிட்டு வர்றாரு. சரி, பேதுரு வந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் அப்படியே விசுவாசிக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளை விசுவாசித்த போது பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அதே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு யூதர் அல்லாத ஜனங்கள் மேலும் ஊற்றப்பட்டார். Glory be to God. Hallelujah. விசுவாசம், ஃபெய்த். நம்ம நிறைய ஏற்கனவே விசுவாசத்தை பற்றி தியானம் பண்ணியிருக்கிறோம். நிறைய பாஸ்டர்ஸ் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. ஆபிரகாம்லேருந்து, இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஆபேலிருந்து, ஏன்னா விசுவாச வீரர்கள் பட்டியல் நமக்கு அழகாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நண்பர்களே, இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கும்போது இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? How is our faith today? விசுவாசம் என்பது நம்பிக்கையின் உறுதி. நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அந்த நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள உண்மையை கொடுக்கிறது இல்லையா? ஆண்டவர் மேலே ஒரு உண்மை, ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸை கொடுக்குது. அவருக்காய் காத்திருக்கிறோம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு உங்களை பார்த்து அநேக நேரம் சூழ்நிலைகளை பார்த்து என்ன சோர்ந்துடாதீங்க, சலிச்சு போயிடாதீங்க. என்ன அநேகருடைய நெருக்கங்கள் அவங்கள மெல்ல மெல்ல விசுவாசத்தை விட்டு விலக செய்யும். அதுக்காக தான் இந்த சோதனைகள் வருகிறது. அதனால் நெருக்கம் வரும் பொழுது,
போராட்டங்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும்போது நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக உறுதியாக பிடிச்சிக்கணும். சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்தபோது சீஷர்கள் அவரை நம்பினாங்க, எனக்கு கூடவே இருக்கிறாரு. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் உயிரோடு கூட எழும்பி வந்து நான் உயிரோடு கூட எழும்பிட்டேன்னு சொன்ன பிறகும் கூட அவங்களுடைய இருதயம் பலவீனமாக தான் இருந்துச்சு. அதன் பின்பு அவர் 40 நாட்கள் தாம் உயிருள்ளவர் என்பதை அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். கவனிக்கிறீங்களா நண்பர்களே? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை கண்டு விசுவாசிக்கிறீர்கள். நான் உயிரோடு கூட எழும்பினதை பார்த்த பிறகும், என் காயங்களை பார்த்த பிறகும் நீங்கள் என்ன நம்புறீங்க, என்னை விசுவாசிக்கிறீங்க. ஆனால் இதையெல்லாம் காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போது நெருக்கமான சூழ்நிலையில் விசுவாசம் எப்பொழுது நமக்கு தேவையோ அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நம்முடைய இருதயம் அநேக நேரம் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு இருதயம்தான். நல்லா கவனிங்க, ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு இருதயம்தான். சாதாரணமாக சின்ன பிரச்சனை வந்துட்டால் கூட உடனே நம்பிக்கை இழந்துருவோம். அப்படிப்பட்டவங்க தான் நாம், பலவீனமானவங்க தான் நாம். அதனால தான் பைபிள் மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. வருகிறேன் என்று சொன்னவர், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். என் அன்பு நண்பர்களே, கிறிஸ்டியன் லைஃப்பில் என்ன எல்லாமே பிளஸ்ஸிங் தான். நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அநேகருடைய போதனைகளை நாம் கேட்குறோம் இல்லையா? நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க, அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நெருக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. பவுல் சொல்கிறார், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். In all the sides we are being pressed. இதெல்லாமும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, சரியா? ஆமாம், வெறும் ஆசீர்வாதம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேட்டதெல்லாம் சப்போஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கிடைக்கலன்னா கர்த்தரை விசுவாசிக்க மாட்டீங்களா? கிடைக்கலன்னா கர்த்தரை நம்ப மாட்டீங்களா? சீஷர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தாங்களே, அவங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அப்போது ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்த போது கூட அவர் முழங்கால் படிட்டு விசுவாசத்தினாலே கர்த்தருடைய முகத்தை பார்த்தார்னு எழுதப்பட்டிருக்க. அது எப்படி? பேதுரு கொலை செய்யப்பட்டார்னு சரித்திரம் சொல்லுதே, பவுல் கொலை செய்யப்பட்டார்னு சரித்திரம் சொல்லுதே. எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் கொலை செய்யப்படுறாங்களே. ஏன்? நம்முடைய தேசத்திலே அண்டை மாநிலங்களில் எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை ஊழியக்காரங்க சிறைச்சாலையில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அவர்கள் அநேகர் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்டவரை பற்றி மற்ற ஜெயில் கைதிகளுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட சாட்சி, ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், சின்ன பையன், வாலிப பையன், என்ன சிறைச்சாலையில் 3 முறை அடைக்கப்பட்டார் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினால. அவருடைய பெயர் பல்ராம் ஜோசப். அவர் உள்ள அடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் கொஞ்சம் கூட மனம் கலங்காமல் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் அந்த சிறைச்சாலை மற்ற கைதிகளுக்கு, மற்ற இன்மேட்ஸுக்கு இயேசுவை சொன்னார். அவங்க விசுவாசித்து அவங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இவர் ஒரு காரணமாக இருந்தார். அப்போ உபத்திரவத்தில் அவர் இரட்சகரை விசுவாசிக்கிறாரே, அவர் இரட்சகரை முகமுகமாக பார்த்தாரா? அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தாரா? இல்லையே. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிறதான அந்த நம்பிக்கையின் உறுதி அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துது பாருங்கள். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. பாசிட்டிவாகவே செய்திகளை கேட்பது உங்களை பலப்படுத்தாது. நீங்கள் கேட்டதெல்லாம் தருவார். ஏன் தரலன்னா விசுவாசிக்க மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்களா? உங்களுக்கு பிரச்சனை விட்டால் நம்ப மாட்டீங்களா?
பட்டினி, பசி, போராட்டம், நெருக்கம் இதெல்லாம் நம்ம சந்திக்கலை. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவேளை அப்படிப்பட்ட பாடுகள்லாம் வருதுன்னு வைங்களேன், அன்றைக்கு நம்ப மாட்டீங்களா? கர்த்தரை விசுவாசிக்க மாட்டீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் சீஷரை பார்த்து, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லும் காலம் வரும். பீப்புள் வில் கில் யூ பிகாஸ் ஆஃப் மை நேம். என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்னு சொன்னார். ஆனாலும் விசுவாசித்தாங்களே, மரிக்கும் தருவாயிலும் விசுவாசித்தாங்களே. இதுதாங்க உண்மையான விசுவாசம், இதுதாங்க மாயமற்ற விசுவாசம். கவனிக்கிறீங்களா? நம்ம மாயமற்றவங்களாக இருக்கணுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட சோர்ந்து போயிட்டு, ஐயோ இது கிடைக்கலையே, ஐயோ பணம் கிடைக்கலையே, ஐயோ இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, ஐயோ குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒன்றுக்கும் புலம்பிக்கிட்டே இருந்து ஊழியக்காரங்க பின்னாடியே ஓடி 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 இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, இங்கே போனால் கிடைக்குமான்னு சுற்றிக்கிட்டே எத்தனை நாளைக்கு அலைவது? தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. சரியா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி நம்முடைய ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடமிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. He knows the best. ஆனால் அதே நேரம் நாம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம், நெருக்கத்தின் வழியாய் போக வேண்டியது அவசியம். இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம்னு இரட்சகர் இயேசு சொன்னார் இல்லையா? இடரல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். உடனே நடுங்கி போய், உடனே பயந்து போய் நம்முடைய விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன் எனி காஸ்ட், என்ன, இன் எனி சிச்சுவேஷன், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும். அதான் சொன்னாங்க, மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் என்ன, சோதனை, நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், இல்லைன்னு சொல்கிறவங்க பெருகிட்டாங்க சார். ஆனால் பைபிள் இருக்குன்னு சொல்லுது. ஸோ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஈவன் அட் த பாயிண்ட் ஆஃப் டெத், பி ஃபெய்த்ஃபுல். காட் வில் பிளெஸ் யூ. தேவன் நிச்சயமாக உங்களை நடத்துவார், உங்களை கண்மணி போல காத்துக்கொள்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொன்ன ஆண்டவர் தான் கூடவே சொன்னாங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். சரியா? நம்பிக்கை விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை நம்மளை நடத்தும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உறுதியாக பிடிச்சிக்கங்க. கண்டுத்தான் தோமா விசுவாசித்தார். காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால் பி ஹாப்பி. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த இனிய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசிய வார்த்தைகள் உண்மையாகவே எங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தது. தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை நோக்கி தேடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிறவர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் முகமுகமாய் உங்களை பார்க்காவிட்டாலும் அப்படியே உங்கள் மேலே அன்பு கூறுகிறோம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக உங்களையே நீங்கள் கொடுத்தீங்க சிலுவையிலன்னு அப்படியே நம்புகிறோம். உங்கள் பரிசுத்தமுள்ள ரத்தம் எங்களை கழுவி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்குவார் என்ற வார்த்தையின்படியே நடக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you. Bye-bye.